செடியை வச்சு சொல்லணும். எல்லா செடியும் வளரும், ஆனா ஒரு செடி வளரவே வளராது. என்ன செடி? என்ன செடி? பச்செடி. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், புத்தாண்டுக்கு கொண்டாடலான்ட்டு ஜாலியா கொண்டாடி இருக்கான் புத்தாண்ட. பக்குன்னு பார்த்தா வாயில நுர சொல்லிச்சு. ஏன்னா பாம்பு புத்தாண்ட போய் கொண்டாடி இருக்கான். பாம்பு புத்தாண்ட போய் கொண்டாடி இருக்கான். செடி நடும்போது கடிஜோ. புத்தாண்டு தினத்தில் பொதுமக்களுடன் சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட செடிகளை நட்ட திரைப்பட காமெடி நடிகர் தங்கதுரை. புத்தாண்டையொட்டி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட நெற்குன்றம் 145வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் ஏற்பாட்டில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்காவில் 100க்கும் மேற்பட்ட செடி நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரைப்பட நகைச்சுவை நடிகர் தங்கதுரை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து செடிகளை நட்டார். செடி நடும்போது நட்டாலும் வளராத செடி என்ன என்று கேட்டு அதற்கு பச்சடி என கடிஜோ கூறினார். இதனால் அங்கு பெரும் சிரிப்பலையும் உண்டானது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் தங்கதுரை, மனிதர்கள் இல்லாமல் மரம் செடிகள் வளரும், ஆனால் மரம் செடி இல்லை என்றால் மனிதர்களால் வாழ முடியாது என கூறினார். மேலும் இளைஞர்கள் சுய கட்டுப்பாடுடன் இருந்தால் போதை பழக்கத்திலிருந்து விடுபடலாம் என்றார். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு தினத்தை ஒட்டி இங்க நம்ம சென்னை மாநகராட்சி பூங்கா நெற்குன்றத்தில் வந்து மரங்கள் செடிகள் நட்டுட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்கு. 145வது வார்டு அண்ணன் சத்யநாதன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ஒரு புத்தாண்டு முதல் நாள் தொடக்கத்திலேயே நம்ம வந்து மரக்கன்றுகள் நடுறது வந்து நம்ம தலைமுறைக்கே வந்து ரொம்ப பாதுகாப்பான விஷயம். இன்னும் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் புகை மண்டலமாக இருக்குது, ஒரு காற்று மாசுபட்டுருக்கு. இந்த காற்று மாசுபடுறதை தடுக்கிறதுக்கும் குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கும் உலக வெப்பமயமாதல் சொல்லுவாங்க. அதை இதெல்லாம் தடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து மரங்கள் தான் முக்கியம். மரங்கள் தான் நமக்கு வந்து ஒரு ஆக்சிஜனை கொடுக்குது. ஸோ தொடர்ந்து நீங்களும் பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் ஒரு மரம் நடுங்க, இல்லை உங்கள் தெருவில் நடுங்க, பார்க்கில் நடுங்க, இல்லை மரக்கன்றுகளை வழங்குங்க. ஸோ இது மாதிரி பண்ணுங்கள். பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம இல்லாமல் மரம் செடி கொடிலாம் வாழும், ஆனால் மரம் செடி கொடி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ மரங்களை வந்து தொடர்ந்து நட்டு நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்ம வருங்கால தலைமுறைக்கும் நல்லது செய்வோம். ஹாப்பி நியூ இயர். கொஞ்ச நாளைக்கு மேலே எங்கள் அப்பா தான் செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது கேட்டுச்சு, ஏப்பா வடிவேலு எதில் வந்த? ஏரோப்ளேனில் வந்துட்டா, பிளேட்டில் வந்தேன். பிளேட்டில் வந்த எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க? நான் சொன்னேன் 4000 ரூபா வாங்குறாங்கத்தா அப்படின்னு. அட நாசமா போற எடுவட்ட வேலை, 4000மா? எவ்வளவு இடத்துல கொண்டாந்து விடுறாங்க? அது எங்க ஊர் மதுரை கிழவியெல்லாம் அவ டைப்பா பேசும். எவ்வளவு இடத்துல கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. 1/2 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல கொண்டாந்து விட்டுருவாங்கத்தா அப்படின்னு. அட நாசமா போறவங்களா, 4000 ஆயிட்டு 1/2 மணி நேரத்துல விடுறானா? ஏண்டா 150 ரூபா கொடுத்தா ரயில்ல வெடிய வெடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கா? ஏமாத்திட்டாடா. 4 பெரியார் வச்சு என்ன அடிச்சு காசை வாங்க போடுறான்னு கிளவி. கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல எனக்கு. இத வந்து நம்ம எந்த கணக்கில் சேர்க்கிறது, எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனா அது லாஜிக்கோட பேசுது.